அன்னையை அழைத்தல். அன்னையை நம் ஜீவனுள் அழைப்பது எப்படி? அது ஒரு மாபெரும் சக்தி நிலை. அன்னையின் சக்தியை நம் ஜீவனுக்குள் வரவழைக்க வாய் வார்த்தைகளால் அம்மா என்று ஆர்வமாக அழைத்தால் போதுமா? நம் பக்தியின் முழு சக்தியை நமது ஜீவனின் குரலாக எழச் செய்தால் நமக்குள் அன்னையின் சக்தி நிறையுமா? முதலில் அன்னையை அழைக்க ஆர்வம் நிறைந்த வாய் வார்த்தையாக வெளிப்படுவது அழைப்பதில் உதவினாலும் நம் ஆர்வம் தீவிரமான பின் நம்மால் நம் குரல் ஒலியை எழுப்ப இயலாது. நம் குரல் நெஞ்சத்தை விட்டு அகன்று ஜீவனின் ஆழத்தை தொட்டு எழுந்து பரவி மணி ஓசையாய் உடலின் மூலை முடுக்கு எல்லாம் இருந்தும் ஒலிக்க ஆரம்பிக்கும். உடல் பூரிக்கும். அளவிட இயலாத சந்தோஷத்தால் உடலும் மனமும் ஜீவனும் நிறைந்து பேரமைதி நிறைந்து நம் உடலை மறக்கச் செய்யும். எனினும் நாம் ஏன் அன்னையை அழைக்கின்றோம்? அன்னை வேறு, நாம் வேறு என்று எண்ணுவதால் தானே. நாம் அன்னையுடன் இரண்டர கலந்துவிட்டால் அழைப்பே தேவையில்லையே. இதை நம் ஆன்மா புரிந்து கொள்ளும். ஆன்மீக அடிப்படை என்பது ஒரு புனிதமான இரகசியம். சிருஷ்டியுள் இறைவனே அனைத்தும் என்னும் போது கல்லும் மண்ணும் மனிதனும் இறைவனும் ஒன்றுதானே. ஒன்று பலதானது ஆதியில் மீண்டும் ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவுடன் ஐக்கியமடைய வேண்டும் அல்லவா? அதற்கு ஜீவனின் ஆர்வக்குரல் இறைவனை அழைக்க வேண்டும். அது மனித ஜீவனை விழிப்புறச் செய்யும். முதலில் மனித உடல் விழிப்புற வேண்டும். ஆர்வக்குரல் ஆர்வக் கனலாகி உடலின் அணுக்கள் ஒளிபெற்று விழிப்புற்று வாய் திறந்து அம்மா என்று அழைக்கும். அதனால் மனிதனின் அகங்காரமான நான் என்பது ஒழியும். உடலெங்கும் அணுக்கள் விழிப்புற்று எழுந்து தன் ஜடத்தன்மையை இழந்து தன் மூலமாகிய ஆதியுடன் கலக்கும். அதுவே திருவுருமாற்றம் ஆகும். இதுதான் முதற்கட்டமான இறை தத்துவம். இதுவே பூரணயோக சித்தியாகும். அன்னையை அழைத்தல் என்பதை மேற்கொள்ளும் போது தன்னுள் பூரண விழிப்புள்ள பகுதியிலிருந்து ஒருவர் அழைக்க வேண்டும். நம் உடலில் எங்கு பூரண விழிப்பு உள்ளது என நாம் உணர வேண்டும். தியானம் இதை நமக்கு உணர்த்தும். ஒவ்வொருவரும் வெவ்வேறு அளவில் வகையில் விழிப்பு நிலை பெற்று இருப்பார்கள். விழிப்பு நிலை அற்றவர்கள் இதில் பங்கு பெறவே மாட்டார்கள். முடியாது. விழிப்பு நிலைகள் அவை புத்தியில் விழிப்பு, உணர்வில் விழிப்பு, உணர்ச்சியில் விழிப்பு, உடலில் விழிப்பு, மௌனத்தில் மொத்தமாக அறிவது, வெற்றிகளில் அறிவது, தெளிவை உணர்ந்தவராக அறிவது என்று அவரவர் நிலைமையை உணர்ந்து அழைப்பை மேற்கொள்ளுவது பொருத்தமாக அமையும். அவ்வாறு எழும் குரல் எளிதாக புறப்பட்டு உயர்ந்து அன்னையை எட்டும். அதற்கு முறையாக தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். முதலில் சிறிய அளவில், அதாவது ஒரு நாளில் சில மணி நேரங்கள் என ஆரம்பித்து ஒரு நாளில் 12 மணி நேரங்கள் என நம் பயணத்தை விரிவுபடுத்தலாம். அலைப்பாயும் மனம் அழைப்பிற்கு முதல் எதிரி. வெளியில் போகும் எண்ணங்களை உட்புறமாக நமக்குள் திருப்பி செலுத்த முதலில் பயிற்சி பெற வேண்டும். அழைப்பது நம் ஜீவன், அடையப்போவது அன்னையின் சக்தி சிகரம். சிகரத்தை அடைய அன்னையின் ஒளியை நம் உச்சி முதல் பாதம் வரை நிரப்பிக் கொண்ட பின் நம் மனம் குவிய வேண்டும். அன்னையின் ஒளி நம் மீது மோதும் எண்ண அலைகளை சமப்படுத்தி அமைதியை நமக்குள் நிறையச் செய்யும். அதன் பின் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம் கட்டுப்பாட்டிற்குள் வரும். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நேரத்தை அதிகமாக்கி 1 வார காலம் என்று அழைப்பை மேற்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட நாள், இடம், நேரம் என தேர்வு செய்து அமர்ந்து ஆரம்பித்த பின் நடுவில் குறிப்பிட்ட நேரங்களில் சிறிது இடைவெளி அளித்து மீண்டும் அமர்ந்து 12 மணி நேரங்கள் விழிப்பு நிலையில் அழைப்பை தொடரலாம். அன்று இரவு உறக்கமும் அழைப்பாகவே கருதப்படும். அடுத்த நாளின் குறித்த காலத்தில் அழைப்பை தொடரலாம். அழைப்பில் அமர்ந்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய முன் ஏற்பாடுகளை என்னவென்று பார்க்கலாம். அழைப்பில் கலந்து கொள்பவர் அமரும் இருக்கையாக ஒரு மிருதுவான விரிப்பை தரையில் விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ள வேண்டும்.
வந்து அமர்வதற்கு முன் அன்னைக்கு வணக்கம் செலுத்திய பின் அமர்ந்து கொண்டு உடலை அசைவற்று இருக்கச் செய்து மார்பை நிமிர்த்தி தலையை நேராக நிறுத்தி தியானம் ஆரம்பிக்கும் முன் மனதில் எண்ணங்கள் ஓடுவதை நிறுத்தி நரம்பின் படபடப்பை அடக்கி அசைவற்ற உடலை அமைதியுறச் செய்து புலன்களை குவித்து அடக்கி அவியச் செய்து ஒளியை உடலில் நிறைத்த பின்பு அன்னையை அழைத்தால் மனம் விழிப்புறும். விழிப்புற்ற மனம் கண்களை திறக்காமலேயே அனைத்தையும் காணவல்லது. புலன்களின் உதவியின்றி சூட்சமமாக பார்க்க கேட்க செயல்பட வல்லது. இது ஒரு யோக சித்தியாகும். இனி அன்னையை அழைத்தலை நாம் தொடரலாம். 1 மணி நேரம் இப்படி லயித்து அமர்ந்து இருந்தால் தெய்வ சக்தி நம் உள்ளே வரும். இதயத்தின் பின்புறம் உள்ள குகையில் ஆழத்தில் விழித்து எழுந்து உற்சாகமாக தெய்வ அன்னையின் சக்தி ஒளியை நம் ஆன்மாவின் பிரதிநிதியாகிய சைத்திய புருஷன் ஆர்ப்பரித்து பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கும். கட்டை விரல் பருமன் உடைய சைத்திய புருஷன் தீப ஒளி போன்று நம் உருவ அமைப்பில் நின்று கொண்டு அன்னை உருவில் வந்து தன்னுடன் நிற்கும் தீபச் சுடருடன் பேசி தன் ஆவலை வெளிப்படுத்தும். அதனால் நம் ஆன்மாவின் வேண்டுதல்கள் நிறைவேறும். அதாவது நம் தலை உச்சியில் உள்ள கபால வாயில் வழியே பேரொளிக்குள் நாம் அப்பொழுது போகலாம். அன்னையுடன் சூட்சும உலகம் நம் கண் முன்னே விரியும். அண்ட பெருவெளியில் உலா வர முடியும். வேறு அண்டங்களுக்குள்ளும் ஏகலாம். நம் இதய தெய்வத்தின் விஸ்வரூப தரிசனத்தையும் காணலாம். நம் ஜென்மங்களின் விவரங்களையும் அறியலாம். இவ்வாறு அன்னை அழைப்பில் வெற்றி பெற்ற பின் நம் வாழ்வு பெரும் பாக்கியங்கள் என்னவென்று அறிந்து கொள்வோமா? நம் வாழ்வு புது பரிமாணங்களை பெறும். மனதில் கவலை என்றால் என்ன என்றே அறிய முடியாத அளவில் கனிவும் இனிமையும் கருணையும் நிறைந்து மாறா புன்னகை முகத்தில் பெருகி நிலைக்கும். புறவாழ்வில் பிரச்சனையின் சுவடுகளே அற்றுப்போகும். நோய் நொடியற்ற வாழ்வு சித்திக்கும். ஆன்மீக சிறப்பான மௌனம் மனதை தேடி அசையாமல் தங்கிவிடும். பிரச்சனைகளே வராது வந்தாலும் அது முன்னேற்றமாக மாறிவிடும். சாந்தம் நமக்கே உரியதாகும். சந்தோஷம் அன்றாட வாழ்வின் ஒளியாக நிறைவாக மிளிரும். ஆனந்தம் என்றால் என்னவென்று அறிந்து விடுவோம். செய்வதனைத்தும் சீர்பெறும். புதிய எண்ணங்கள் படைப்புகள் பிறக்கும். இவை அனைத்தும் அன்னையின் கருணை மழை என உணர்ந்து பிரமிப்போம். வாழ்க்கை நமக்கு உயர்நிலையை காட்டி மகுடம் சூட்டும். தொட்டதனைத்தும் வெற்றிதான். அகத்தில் மாசற்ற தெளிவு உற்சாகத்தை ஊக்கத்தை ஊட்டும். நட்பு வற்றம் பெருகும். சென்ற இடமெல்லாம் தெய்வீகம் பரவும். உலகம் போற்றும் நிலை நம்மை நாடி வரும். சூட்சும அறிவால் பிறர் பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு இறைவன் குரலால் பிரபஞ்ச அறிவாய் வெளிப்படும். இறைவன் நம்மை நிழலாய் தொடர்வது தெரியும். அனைத்தும் அன்னைக்கே சமர்ப்பணம் செய்து அன்னையின் அருட்சக்தியின் ஆற்றலாக அறிந்து வியப்புவது உறுதியாகும். இத்தகைய அருட்கொடையை அடைய நீங்கள் தயாராக இப்போது இருப்பது தெரிகிறது அன்பர்களே. வாருங்கள், அன்னையை நம் வாழ்வில் வரவேற்கலாம். நன்றி, வணக்கம்.